ஓம் முருகா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கும்ப ராசிக்காரங்களை பத்தி. கும்ப ராசிக்காரங்கனாலே புத்திசாலிங்க, இனிமையான பேச்சாலேயே எல்லாரையும் கவரக்கூடியவங்களா இருப்பாங்க. அதிக ஆற்றல் மிக்கவங்களாவும் நேர்மையானவங்களாவும் இருப்பாங்க. இவங்களுக்கு எப்பவுமே மனப்பக்குவங்கிறது அதிகம். நியாயத்தை வெளிப்படையா பயம் இல்லாம பேசுவாங்க. பார்க்கறதுக்கு அமைதியாவும் இருப்பாங்க. அன்புக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்களுக்கு கோபத்தை வெளியில காட்ட தெரியாது. எப்பவுமே இவங்க கோபத்தை மனசுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு சிரிப்பை மட்டும்தான் மற்றவங்களுக்கு காட்டுவாங்க. இவங்க எப்பவுமே எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்களாவும் நல்லது கெட்டதை தெரிஞ்சவங்களாவும் இருப்பாங்க. கும்பராசிக்காரங்கன்னு சொன்னாலே ரொம்ப புத்திசாலியானவங்களாவும் இருப்பாங்க. அதே சமயம் போர்க்குணம் கொண்டவங்களாவும் இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒருத்தங்க சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இவங்க எப்பவுமே உண்மையும் நேர்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்துல ஒரு பெரிய ஏமாற்றமான ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால அவங்க ரொம்ப கஷ்டத்தையும் துன்பங்களையும் அனுபவிச்சது மட்டும் இல்லாம அவங்களோட சொந்த பந்தம் சொத்து எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். அவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு தனியா நிக்க வேண்டிய சூழ்நிலையும் வாழவே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அவங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க மனசுல அதிக கவலையும் துன்பமுமே அதிகமா இருந்திருக்கும். அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கும் அவங்கள அவமானப்படுத்துறதுக்கும் அவங்கள சுத்தி இருக்கிற நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அதுவும் தெரிஞ்சும் கூட இவங்க அதையெல்லாம் கண்டுக்காம அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னே இருந்திருப்பாங்க. கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைங்கிறது வரும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்துட்டு ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு அவங்க நினைச்சாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரச்சனையும் கஷ்டமும் அவங்கள சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த காலகட்டம் எல்லாம் மாறி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைய போகுது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அடியெடுத்து வைக்க போகுது. கடந்த வருஷத்துல ரொம்ப மோசமான ஒரு நரக வாழ்க்கைய வாழ்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கும்பராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிற கடந்த காலகட்டத்தில் அதிகமாகவே ஏற்பட்டிருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக தான் இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா கிரகங்களோட சேர்க்கை, ஒட்டுமொத்த கிரகங்களோட மொத்த பலங்களையும் அது இப்போ முழுசாக உங்கள் கும்பராசிக்கு கிடைக்க போகுது. இது மூலமாக கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜ யோகம் வரப்போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு அதற்காக முயற்சி பண்ணின ஒரு விஷயம் உங்கள் கைக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகங்களோட சேர்க்கை உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறனால இனிமே உங்களுக்கு சமூக பணிகள்ல ஆதரவான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபங்கள் எல்லாம் கிடைக்கும். தொழில் தொடர்பான செயல்பாடுகள்ல அதிக எண்ணங்கள் ஏற்பட போகுது. எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படும். மனதிற்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை ஏறும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக போகுது. மனதில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் குறைஞ்சு சுதந்திரத்தை அனுபவிக்க போறீங்க. ஆனா நீங்க உங்க குழந்தைங்களோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறி நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லதை தரும்னு சொல்லலாம். பூர்வீக சொத்துக்கள் இருந்த அலைச்சல்கள் எல்லாமே நீங்க இனி நீங்க போகுது. பயணம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் கைகூடி பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகள்ல ஒரு சோர்வு தன்மை உண்டாகலாம். விலை உயர்ந்த பொருட்கள் மேல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். மற்றவங்களோட தேவையை அறிஞ்சு அதை நிறைவேற்றி வைப்பீங்க.
கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து இத்தனை நாளா குரு பகவான் வந்து 2வது இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்துல எல்லாமே பின்னடைவாவே உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா இப்போ 2வது இடத்துல இருந்து 3வது இடமான லக்கண ஸ்தானத்தை நோக்கி போறதுனால ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றமும் ஒரு பொருளாதார வளர்ச்சியும் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை உயர்த்த போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சிங்கிறது வந்து எல்லா ராசிக்குமே பொதுவான பலனாத்தான் இருக்கும். ஆனாலும் இது மூலமா கும்ப ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றங்கிறது ஒரு நிச்சயமா ஏற்பட போற ஒரு விஷயமா கருதப்படுது. கும்ப ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய ராகுகேது காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுசாவே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்க போகுது. கடந்த காலத்துல ஒரு நல்ல வேலை வந்து கிடைச்சிருக்காது. குடும்பத்துக்காக ஏதோ கிடைச்ச வேலைக்கு கஷ்டப்படுறதுக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு வேலை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல, நீங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தடவை உங்களுக்கு அந்த வேலை உங்க கைக்கு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவிலேயே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமா முடியும். சனி பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு நேரடியா இருக்கு. இது மூலம் வருமானம் வந்து பல வழிகள்ல வரும். தொழில்ல லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானா கைக்கு வந்து சேரப்போகுது. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு வந்து உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையில இருந்த நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் இனி அவங்களோட தொந்தரவு முழுசாவே இருக்காது. கடந்த காலங்கள்ல நீங்க வேலை செஞ்ச இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சிருந்தாலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வந்து வேலையில சேர்ந்தவங்க எல்லாம் உங்களை தாண்டி முன்னேறி போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய அந்த காலம் வந்து மாறப்போகுது. உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே தானாவே கைகூடும். உங்களோட மேல அதிகாரிகள் வந்து தானாவே முன்னாடி வந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையும் தானாவே தருவாங்க. புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் வந்து நீங்க நினைச்சது எல்லாமே ஒரு நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. தொழில்ல வியாபார தடைகள் எல்லாமே விலக போகுது. லாபம் அதிகமா கிடைச்சு முன்னேற்றம்ங்கிற ஒண்ணு வந்து உங்க வாழ்க்கையில வரப்போகுது. வெளியிலிருந்து வரவேண்டிய பணம் எல்லாம் உங்க கைக்கு சீக்கிரமா வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் விலகி செல்வாக்கும் அந்தஸ்து உயரும். வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான காலமா இருக்கு. தெய்வ சிந்தனைகள் வந்து அதிகமாகும். பெரியவங்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உறவுகள்ல இருந்து சண்டை சச்சரவுகள் எல்லாம் முழுசா விலகும். புதிய நண்பர்கள் வந்து உங்க தொழில்ல உங்களுக்கு உதவி செய்வாங்க. கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம்ங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஜாதகம் அது மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு வந்து திருமண யோகம் வந்து கைகூடி வரப்போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து அழகுல தோற்றத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது. நீண்ட நாளா முடிக்க முடியாம இருந்த பிரச்சனைக்கு வந்து இனிமே வரக்கூடிய காலத்துல நீங்க வந்து ஒரு நிதானமான முடிவை வந்து எடுப்பீங்க. சமூக பணிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய கும்பராசிகளுக்கு வந்து அவங்களுக்கான செல்வாக்கு வந்து அதிகரிக்க போகுது. உத்தியோக பணிகள்ல